ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்ட்ரோ பார்த்தோம். அப்புறம் காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு பார்த்தோம். சிபின்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா டேக் பிரைஸ் தான் என்னன்னு பார்த்தோம். ஸோ டேக் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் ஒரே வார்த்தை தான். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மீனிங் தான் பேசிக்கா ரெண்டுத்துக்கும். ஸோ அப்புறம் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தோம். டிஸ்கவுண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நம்ம பார்த்தோம். இப்போ செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்ப ப்ராஃபிட் வரும் எப்ப லாஸ் வரும் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்ப ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது அதெல்லாமும் பார்த்துட்டோம். ஸோ அந்த கன்க்ளூஷனும் வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் நான் ரீகப் கொடுத்துட்றேன் அது மட்டும். ஸோ இஃப் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ், எவ்வளவு குட்டி அமௌண்ட்னா கூட ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ப்ராஃபிட் அக்கர்ஸ். ப்ராஃபிட் அக்கர்ஸ். அக்கர்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒழுங்கா எழுதுறாங்க. ப்ராஃபிட் அக்கர். இஃப் காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ் என்ன ஆகும்? காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ்னா லாஸ் ஆகும். லாஸ் தான் வரும். இஃப் எஸ்பி ஈக்குவல் டு சிபினா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் நத்திங் ஹேப்பன்ஸ். பேசிக்கா டைம் வேஸ்ட். பிசினஸே பண்ணாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் 3 கண்டிஷன். அழைச்சிடுறேன் தேவையில்லாத. ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சா நீங்க இந்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபில் அப் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ் இந்த ஃபாலோயிங் டேபிள்னு கொடுத்துருக்கான். ஸோ சிபிஎஸ்பி கொடுத்துட்டான், ப்ராஃபிட் லாஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருக்கான். ஸோ இதுல வந்து செல்லிங் பிரைஸ் வந்து இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ் பை 10 rupees. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 10 rupees. ஸோ சின்ஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ் பை 10 rupees, ப்ராஃபிட் 10 rupees. இல்ல நீங்க உங்களுக்கு இது புரியலன்னா என்ன பண்ணலாம், நீங்க எஸ்பி வந்து சிபியோட பெருசான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி தான் ப்ராஃபிட். சப்போஸ் எஸ்பி இஸ் லெஸ் தென் சிபின்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பி இஸ் லெஸ் தென் சிபி, காஸ்ட் பிரைஸோட கம்மி செல்லிங் பிரைஸ்னா சிபி மைனஸ் எஸ்பின்னு போட்டுட்டு, ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் எப்போ சப்ராக்ட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நெகட்டிவ் வராது. அதுக்காக தான் இப்படி பண்றோம். இது லாஸ், அவ்வளவுதான். இது வந்து ப்ராஃபிட், ப்ராஃபிட். இது வந்து லாஸ், அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இதை நம்ம மாத்தி மாத்தி பண்ணாலே போதும். சில தடவை அவன் லாஸ் கொடுப்பான், ப்ராஃபிட் கொடுப்பான், அது தகுந்த நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பேசிக்கா பண்ணணும். ஸோ இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத, இதெல்லாம் அழிச்சிடறேன். ஃபுல்லாவே அழிச்சிடறேன். ஃபுல்லாவே அழிச்சிடலாம். ஓகே. ஸோ இங்க வந்து எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி, ஸோ 10 rupees பை 10 rupees. ஸோ ப்ராஃபிட் வந்து 10 rupees, லாஸே கிடையாது, நோ லாஸ். ஸோ இங்க எஸ்பி இஸ் லெஸ் தேன் 10 சிபி பை 10 rupees. ஸோ லாஸ் வந்து 10 ரூபா, ப்ராஃபிட் கிடையாது இங்க இந்த செகண்ட் சினாரியோல. இங்க பாத்தீங்கன்னா சிபி கொடுத்துட்டான் 100 rupees, ப்ராஃபிட் வந்து 20 rupees கொடுத்துருக்கான். இப்போ எஸ்பி ஷுட் பி கிரேட்டர் தேன் சிபி. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் கிரேட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ராஃபிட் அவன் கொடுத்துட்டான். ப்ராஃபிட் எவ்வளவு ரூபா? 20 rupees. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, எஸ்பி மைனஸ் சிபி விச் இஸ் 20 rupees. சிபி கொடுத்துட்டான். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 20 ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் 100, ஏன்னா சிபி 100 கொடுத்துட்டான். 20 ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் 100. ஸோ போத் சைட்ஸ் 100 ஆட் பண்ணுங்க. ஸோ இது போத் சைட்ஸ் நீங்க 100 ஆட் பண்ணீங்கன்னா இங்கே 100 ஆட் பண்ணுங்க, இங்கே 100 ஆட் பண்ணுங்க. ஏன்னா இதான் பேசிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நான் என் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட்ல இருக்கு பேசிக்கா. ஸோ பேசிக்கா எல்ஹெச்எஸ்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதே இது ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். எனி திங் யூ கேன் டூ இன் எல்ஹெச்எஸ். என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், என்ன நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை டிவைட் பண்ணலாம். எனி நம்பர், எனி ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர், எனி ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர். ஆனா அதே என்ன பண்றீங்களோ இங்க என்ன பண்றீங்களோ அதே இதை இங்கேயும் பண்ணணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. யூ கேன் டூ எனி ஆஃப் த 4 ஆபரேஷன்ஸ் வித் எனி ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர். ஆனா என்ன எல்ஹெச்எஸ்ல பண்றீங்களோ அதே இதை ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ போத் சைட்ஸ் நீங்க பிளஸ் 100 பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஏன்னா -100 + 100 வந்து 0. 100 + 20 120. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 120. எஸ்பி ஐசோலேட் ஆயிடுச்சு. அதனால எஸ்பி ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 120. ஸோ ஆன்சர் வந்து 120 தான். இங்க ஆன்சர் 120. லாஸே கிடையாது, ஏன்னா ப்ராஃபிட் வந்துருச்சுல, லாஸ் கிடையாது. ஸோ எஸ்பி இங்க சிபி இங்க 80 rupees கொடுத்துருக்கான். லாஸ் வந்து 15 ரூபான்னு கொடுத்துருக்கான். இப்போ சிபி வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் எஸ்பி பை 15 rupees. இப்போ சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 15 வரும். சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 15 வரும். ஸோ என்னவா இருக்கும் இங்க 65 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கெஸ் பண்ணா கரெக்டா 65 தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 65. ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் அதிகமாக 65 rupees. ஏன்னா சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் 15 வரும். 65 நீங்க போட்டா மட்டும் தான் இந்த ஆன்சர் வரும், 15 வரும். மற்ற என்ன நம்பர் போட்டாலும் 15 வராது. ஸோ 65 இஸ் தி ஒன்லி பாசிபிள் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். ஸோ 80 - 65 gives you 15. நீங்க அந்த சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் நான் டக்குன்னு போட்டேன்.
உங்களால் ஃபாஸ்ட்டாக போட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 80 மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 15. சின்ஸ் இது லாஸ் ஆஃப் 15 rupees வரதுனால லாஸ் ஈக்குவல் டு 15 rupees. இப்போ நான் சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பி பை 15 rupeesனு அர்த்தம். பை 15 rupees அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை கீழே தெரிகிறேன் நம்ம அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். எஸ்பி வந்து 70 rupees கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் வந்து 25 rupees கொடுத்துருக்கான். இப்போ சிபி எவ்வளோ இருக்கும்? முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல எஸ்பி ஷுட் பி கிரேட்டர் than சிபி, ஏன்னா அப்பதான் ப்ராஃபிட்டே வரும். எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி. ப்ராஃபிட் வந்து 25 பை 25 rupees பை 25 rupees. இப்பதான் ப்ராஃபிட்டே வரும். ப்ராஃபிட் ஆஃப் 25 rupeesல. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ப்ராஃபிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ எஸ்பி மைனஸ் சிபி வந்து ப்ராஃபிட். எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு ப்ராஃபிட். எஸ்பி எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கான்? 70 ரூபா கொடுத்துருக்கான். சிபி எவ்வளோ வரும்? 70 மைனஸ் சிபி ஈக்குவல் டு 25. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம்னா இங்க முதல்ல ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிங்க. இங்க என்ன பண்ணலாம்? பிளஸ் மைனஸ் 25 போத் சைட்ஸ் ஆட் பண்ணலாம். ஆடிங் மைனஸ் 25 ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது அடிச்சிடும். 70 மைனஸ் 25 எவ்வளோ? 70 மைனஸ் 20 50. 50 மைனஸ் 5 45. 45 மைனஸ் சிபி ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க சிபி ஆட் பண்ணலாம், இந்த வேரியபிளே ஆட் பண்ணலாம். பேசிக்கா இது ஒரு வேரியபிள் தான். சிபி நான் எழுதியிருக்கேன், பட் ஸ்டில் இட்ஸ் அ வேரியபிள். இது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. பிளஸ் சிபி இங்க போடுங்க, இங்கே பிளஸ் சிபி. வேரியபிளோட நம்பர் வேல்யூ என்ன இருக்குன்னா பேசிக்கா ஒரு ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பரா தான் இருக்கும். இது வந்து ஒரு சிபின்றது ஒரு வேரியபிள். வேரியபிளோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர். வேற எதுவும் பாசிபிள் இல்லை, சும்மா ரேண்டமாலாம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர் தான் இந்த வேரியபிளோட வேல்யூவா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி டெஃபினட்டா. ஸோ இது அடைஞ்சிரும். சிபி பிளஸ் சிபி மைனஸ் சிபி அடைஞ்சிரும். ஸோ இங்க பிளஸ் சிபி ஆட் பண்ணிட்டோம். ஸோ 0 பிளஸ் சிபி இஸ் நதிங் பட் சிபி. ஸோ 45 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ், அதாவது வேரியபிளோட வேல்யூ. ஸோ சிபி ஈக்குவல் டு 45 அவ்வளோதான். ஸோ இங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45 தான் வரும். ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 45 rupees அவ்வளோதான். இங்க நான் ருபீஸ்னு எழுதல, வேணா நீங்க எழுதிக்கலாம். ஸோ அது ரொம்ப அவசியம் இல்லை, வேணா எழுதிக்கலாம். நீங்க நான் சும்மா தானே போடுறேன், இங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான் போடுறேன். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் 100 கொடுத்துட்டான், லாஸ் 30 ரூபாய் கொடுத்துட்டான். அப்ப எவ்வளவு இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் than செல்லிங் பிரைஸ், ஏன்னா லாஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நான் எழுதிடுறேன் மறுபடியும். ஸோ சின்ஸ் லாஸ் ஈக்குவல் டு 30 rupeesன்றனால லாஸ் ஈக்குவல் டு ₹30 அண்ட் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100. லாஸ்ன்ற வார்த்தை வருதுல்ல, அதனால காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் than செல்லிங் பிரைஸ் பை 30 rupees. ஏன்னா 30 rupees லாஸ் பை 30 rupees. 30 rupees ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதை போட்டுடலாம் ஈஸியா. ஸோ செல்லிங் பிரைஸ் இல்ல காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு லாஸ் விச் இஸ் நதிங் பட் 30 rupees. காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் பிரைஸ் தெரியாது, லாஸும் கொடுத்துட்டான். ஸோ ஒரு அன்னோன் தான் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிபி மைனஸ் எஸ்பி இஸ் நதிங் பட் 30 rupees. சிபி கொடுத்துட்டான் 100, எஸ்பி தெரியாது, எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 30. 100 minus x equal to 30. நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆட் பண்ணுங்க போத் சைட்ஸ். ஏன் அழிய மாட்டேங்குன்னு தெரியல. ஓகே, நான் கீழே தள்ளிடுறேன் எல்லாத்தையும். அவ்வளோ கீழே தள்ளிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆட் எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ், பிளஸ் எக்ஸ் போடுறேன். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும், இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 100 ஈக்குவல் டு 30 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? ஒன்ஸ் இது தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீங்க மைனஸ் 30 போத் சைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 30 ஆடிங் மைனஸ் 30 ஆன் போத் சைட்ஸ், இதை ஆட் பண்றேன். ஸோ எக்ஸ் ஐசோலேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க எக்ஸ் தனியா வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 100 minus 30 இஸ் நதிங் பட் 70. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 70. ஸோ 70 rupees அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 70 rupees. ஸோ அந்த எக்ஸை நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ் இஸ் நதிங் பட் த செல்லிங் பிரைஸ் 70 rupees. ஸோ 70 rupees செல்லிங் பிரைஸ். 70 rupees வந்து என்னது? சில காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், லாஸ். ஓகே, அப்போ 70 rupees இல்லை, ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னா 100 plus 70 போட்டனா எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன். நான் எங்க தப்புன்னு பாத்துறேன், ஒரே நிமிஷம். ஓகே, எங்க தப்புன்னு நான் பாத்துட்டேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டேன், இந்த இடத்துல 100 போட்டிருக்கணும், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருக்கணும். ஏன்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் அவன் கேட்கறான், அன்னோன் வந்து காஸ்ட் பிரைஸ். நான் அந்த இடத்துல 100 தெரியாம போட்டேன். ஸோ காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது, செல்லிங் பிரைஸ் தான் 100. ஸோ இங்கே தப்பு வந்துடுச்சு. ஸோ அதுல இருந்து மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100, லாஸ் ஈக்குவல் டு 30. ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் greater than selling price by amount of 30 rupees. So actual answer வந்து cost price should be 130 rupees.
கெஸ் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். 130 மைனஸ் 100 தான் உங்களுக்கு லாஸ் ஆஃப் 30 ருபீஸ் வரும். ஸோ காஸ்ட் பிரைஸ் 130 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு லாஸே 30 ரூபா இருக்கும். செல்லிங் பிரைஸ் 100 அவன் கொடுத்துட்டான் ஏற்கனவே இங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. ஸோ நான் ஈக்குவேஷனை தப்பா எழுதிட்டேன். ஸோ நான் பேசிக்கா என்ன பண்ணிருக்கேன்னா செல்லிங் பிரைஸ் 100 ருபீஸ் போல காஸ்ட் பிரைஸ் 100 ருபீஸ் எழுதிட்டேன். ஸோ அங்கதான் தப்பு வருது. வேற கலர். இங்கே தான் நான் தப்பு பண்ணேன். பேசிக்கா இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணேன். இந்த இடத்துல நான் ஒழுங்கா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 எழுதிருக்கணும் ஃபர்ஸ்ட். நான் என்ன பண்ணேன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 எழுதி தப்பு பண்ணிட்டேன். இது தப்பான ஈக்குவேஷன். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுதான் ஒரே பிரச்சனை. இதெல்லாம் அழிச்சிடலாம் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.